ஐயா, ஐயா! வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த முதியவர் வாசலுக்கு வந்தார். யாரோ உதவி கேட்டுத்தான் வந்திருப்பார் என்று நினைத்த வந்தவருக்கு வியப்பு. வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். அவற்றில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். ஓலைச்சுவடியில் உள்ளனவற்றையெல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுவேன். இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்தல் வேண்டும் என்று வந்த பெரியவர் கூறினார். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்துவிட்டது. நாளை ஆடிப்பெருக்கு. விடியற்காலையில் ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் வைத்திருக்கிறேன். அது பொறுக்கவில்லையா உமக்கு என்று கத்தினார். ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றையே ஆற்றில் விட வேண்டும் என்று வந்தவர் கேட்டார். வீட்டுக்காரர் மேலும் சினம் கொண்டார். அது உமக்கு தேவையில்லாதது. ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம். அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடாது என கூறி வந்தவரை விரட்டினார். பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. வந்தவரோ அதற்காக மனம் தளரவில்லை. அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார். குளிரும் பனியும் அவரை வாட்டின. விடியற்காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதனை பார்த்தார் அந்த பெரியவர். அவரை பின்தொடர்ந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதனை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை அப்பெரியவர் தேடி எடுத்தார். அவற்றில் இருந்த ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார். அங்கேயே சுவடிகளை வாசிக்கத் தொடங்கினார். அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில சுவடிகளில் இருந்தன. இந்த நிகழ்வு இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்ற ஊரில் நடைபெற்றது. அந்த பெரியவரே உவே. சாமிநாதர். தமிழ் தாத்தா உவே. சாமிநாதரின் நினைவை போற்றுவோம்.